ஃப்ரண்ட்ல ஆல்ரெடி கட் பண்ணியிருந்தோம். இது கேன்வாஸ் பீஸை உள்பகுதியில் வச்சு தைக்கணும். உள்பகுதியில் வச்சு தைச்சி வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணணும். வெளிப்பக்கம் தான் இந்த கேன்வாஸ் தெரியும். உள்பகுதியில் கேன்வாஸ் பீஸ் வச்சு தைக்கிறோம். கேன்வாஸ் வெளிப்பக்கம் ஓரமாக தைக்கிறோம். துணியை நல்லா திருப்பி விட்டுக்கிறோம். உள்ளுக்குள்ளால ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு தைச்சிக்கிறோம். கேன்வாஸில் துணியை கம்ப்ளீட்டாக மடக்கிக்கிறோம். இந்த சைடு ஒரு ப்ரெஷர் ஃபுட்டு அளவு விட்டு தைக்கிறோம். துணியை கம்ப்ளீட்டாக உள்ள விடுறோம். வலது பக்கம் 1 இன்ச் அளவுக்கு மடக்கி உள் பக்கமாக பெரிய தையல் போடுறோம். பட்டன் தைச்சதுக்கப்புறம் இதை பிரிச்சுருவோம். பேக் சைடு யோக் சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். பேக் பீஸோட யோக் பீஸோட சென்டர் இந்த பக்கம் ஒரு பீஸ், அந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சு தைக்கிறோம். எல்லா சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி சென்டர்லேருந்து தைக்கிறோம். எல்லா சென்டரும் கரெக்டாக இருக்குது. ஷர்ட்டோட அந்த பக்கம் ஒரு யோக் பீஸ் வச்சுருக்குறோம். ஷர்ட்டோட இந்த பக்கம் ஒரு யோக் பீஸ் வச்சுருக்கோம். சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சிக்கலாம். அப்புறம் சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைச்சி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே தையலாகவும் போட்டு விடுறோம். பின் துண்டோட வெளிப்பக்கமும் முன் துண்டோட வெளிப்பக்கமும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். மேல் துணியில் மட்டும் முன் துண்டை எடுத்து ஜாயின் பண்ணுறோம். ஒரு துணியில் மட்டும் தைச்சிருக்கிறோம். பிசுறு துணி உள்ளுக்குள்ளால போகிறதுக்காக வேண்டி இந்த துணியை இப்படி திருப்பி தைக்கிறோம். இதை இப்படியே திருப்பி இந்த கைக்குழியில் இப்படியே வைக்கிறோம். இந்த கழுத்து பீஸை இதுக்குள்ளால விட்டு இப்படியே எடுத்துக்கிறோம். இப்படியே வச்சு 3 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறோம். இப்போ நாம் இப்படி எடுக்கும்போது பிசுறு நூல் எல்லாமே உள்ளுக்குள்ளால போயிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் எதுவும் தெரியாது. பின் துண்டோட வெளிப்பக்கமும் முன் துண்டோட வெளிப்பக்கமும் இருக்குது. அடுத்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் துணியோட மட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம். கீழ் துணியை திருப்பி விட்டு தைப்போம். ஷோல்டரில் மேல் துணியை தைச்சிட்டோம். அடிப்பகுதி துணியை இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்து இப்படி ரிவர்ஸில் இந்த பக்கம் கொடுக்குறோம். கழுத்துக்குள்ள ஷோல்டர் பகுதியை இந்த சைடு இப்படி கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம். இப்படியே வச்சு தைச்சிக்கலாம். இப்படி திருகலாக இருக்கும். இந்த துணியை இப்படி எடுத்து விட்டோம்னா தையல் உள்ளுக்குள்ளால போயிடும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் எந்த தையலும் தெரியாது. இப்படி தான் ஷோல்டர் தைக்கணும். யோக் பீஸ் இப்படி தான் தைக்கணும். இதுதான் யோக் பீஸ்ன்னு சொல்லுவோம். எப்போவுமே ஷர்ட்டில் கை அளந்து எக்ஸ்ட்ரா கை வந்ததுன்னா கைக்குழியை கட் பண்ணிப்போம். நாம் இப்போ அளந்து பார்க்கலாம். முன் துண்டு கைக்குழியும் முன் துண்டு சேர்த்து வச்சு அளந்து பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா கை வந்ததுன்னா கையை கட் பண்ணிடக்கூடாது. இது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம். சைடு கரெக்டாக இருக்குது. இனிமேல் முன் துண்டு சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு கைக்குழி கட் பண்ணிக்கணும். பின் துண்டு சேர்த்து வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு கைக்குழி கட் பண்ணிக்கணும். முன் துண்டு பின் துண்டு எல்லாம் சேர்த்து வச்சு கட் பண்ணக்கூடாது.
பின் துண்டில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே ஃபோல்டாக தான் இருக்கும். முன் துண்டில் தான் உள்பக்கம் வெளிப்பக்கம் கண்டுபிடிக்க முடியும். கவனமாக தைச்சிக்கோங்க. கை ஜாயின் பண்ணலாம். இது மாதிரி அடுத்த கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமாக ஓரமாக தைக்கிறோம். அதுக்கப்புறமா உள்பக்கமாக எடுத்து 0.3 அளவுக்கு தைச்சிப்போம். கைக்குழி ஜாயிண்ட் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். உள்பக்கமாக 0.3 அளவில் தைச்சிக்கலாம். இப்படி தைச்சோம்னா பிசுறு எதுவும் தெரியாமல் இருக்கும். இதுதான் முன் துண்டு. முன் கையில் இருந்து அப்படியே திருப்பிக்கிறோம். பின் கையில் தான் நாம் இப்போ பேக் சைடு தான் கட் பண்ணுவோம். இந்த தையல்ல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். ஹைட்டு 3 இன்ச் அளவுக்கு, ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். இந்த சைடு 1.25 இன்ச் இருக்கக்கூடாது. இந்த நூலுக்கு நேர் இப்படி கட் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்த கையிலையும் கட் பண்ணுறோம். நம்ம 3.25 இன்ச் அளவுக்கு கட் பண்ணோம். அதோட 2 மடங்கு 6.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 7 இன்ச்சு உயரத்துக்கு 1.25 இன்ச்சு அகலத்தில் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். இந்த பீஸை உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். தைக்கும்போது இந்த கார்னர் வரும்போது, இந்த சென்டர் வரும்போது தையல் கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல, துணியில் சுருக்கம் இல்லாமல் இந்த எண்டு வரைக்கும் தைச்சிக்கணும். பீஸை உள்பக்கமாக வச்சு தைக்கிறோம். இந்த பகுதியில் வரும்போது துணியில் சுருக்கம் எதுவும் வரக்கூடாது. தையல் கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி தைச்சிருக்கிறோம். சின்னதாக மடக்கி ஏற்கனவே தைச்சி தையலுக்கு மேலே ஓரமாக தைச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக சென்டர் பார்த்து தைக்கிறோம். உள்பக்கத்தில் 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் குறைவாக கிராஸாக தைக்கிறோம். எண்டில் இந்த பீஸ் முடியும் போது தையலும் முடிச்சிடணும். இவ்வளோதான். இந்த பீஸ் நீங்கள் தைச்சிப்பீங்களான்னு தெரியாது, அதனால தான் ஃபுல்லாக காமிக்கிறேன் 2 சைடுமே. பீஸ் தைச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஓப்பனில் தையல் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓப்பன் விட்டுறணும். மேல் பகுதியில் இருக்கிற ஓப்பன் மட்டும் இதை இப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுடணும். இந்த பீஸை மட்டும் மடக்குனா போதும். இவ்வளோ இடமும் தைச்சா போதும். இது மாதிரி இந்த கையிலையும் பீஸ் பக்கம் இருக்கிற ஓப்பன் இல்லாமல்
மேலே இருக்கிற பீஸை மட்டும் மடக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். காலர் கேன்வாஸில் ஒட்டு கேன்வாஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த ஓரத்தில் 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. கை கீழ் சுற்றளவு 4.1 இருந்தது. அதோட 2 மடங்கு 8.25 இன்ச் எடுத்துக்கிறோம். உயரம் 1.5 இன்ச்சுக்கு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை 2ஆக மடக்கிக்கிறோம். இந்த கார்னரில் வளைவாக எடுத்துக்கலாம் அல்லது இப்படியே வச்சுக்கலாம். நாம் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். சரிவு எடுத்துக்கலாம். இந்த பீஸை சுற்றி 1/4 இன்ச்சு இல்லை 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கலாம். சுற்றி 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். வரைஞ்சது வழியாக கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு இன்னொரு பீஸ் துணியில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சைடு மட்டும் கம்ப்ளீட்டாக மடக்கி கேன்வாஸ்க்கு மேலே தைக்கிறோம். இந்த சைடு பீஸ் கரெக்டாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கட்டும். இங்கேருந்து இப்படியே தைச்சி ஷேப் தைச்சி இந்த பகுதி வரைக்கும் தைப்போம். இந்த ஒரு சைடு தைக்க மாட்டோம். கேன்வாஸ் ஓரமாக தைச்சிடும். ஷேப் கட் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிக்கலாம். இந்த கையோட அடிப்பகுதியில் உள்பகுதியில் இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கலாம். அப்போ வெளிப்பக்கம் திருப்பும்போது இந்த கேன்வாஸ் பகுதி வெளிப்பகுதியில் வரும். உள்பகுதியில் இந்த பீஸை வச்சு 1/4 இன்ச் அளவில் தைக்கிறோம். பிசுறு துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு ஓரமாக தைக்கலாம். எண்டு வரும்போது அப்படியே டர்ன் பண்ணி கேன்வாஸ் ஓரமாகவும் ஒரு தையல் போடலாம். இந்த ஷேப் வரும்போது ஊசியை நிப்பாட்டி திருப்பி தைக்கணும். இது மாதிரியே அடுத்த கையும் தைச்சிக்கலாம். ரெடிமேட் காலர் 13.5 இன்ச்சு வாங்கிக்கிட்டேன். 13.5 இன்ச்சு அப்படிங்கிறது கழுத்து சுற்றளவு. இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த காலரோட ஓரத்தில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃப் பீஸும் கொடுப்பாங்க. அதையும் இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிக்கலாம். துணியோட உள்பக்கத்தில் காலர் வச்சு அயன் பண்ணுறோம். காலரை சுற்றி 1/4 இன்ச்சு இருக்கணும். காலர் பட்டி வச்சு அயன் பண்ணிக்கலாம். காலருக்கும் காலர் பட்டிக்கும் இடையில் 1/2 இன்ச் இடைவெளி இருக்கணும். காலர் அயன் பண்ணதுக்கப்புறம் காலரோட ஒரு ஓரத்தில் இதோட கிராஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளால் ஒரு பாயிண்ட் உள்ளுக்குள்ளால் அயன் பண்ணணும். கரெக்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் வெளியே வரக்கூடாது. இது மாதிரி அந்த சைடு ஒரு பீஸ் வச்சு அயன் பண்ணிக்கலாம். காலர் சுற்றியும் காலர் பட்டி சுற்றியும் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். காலரும் காலர் பட்டியும் கட் பண்ணிட்டோம். இதே அளவில் இன்னொரு துணி கட் பண்ணிக்கலாம். இந்த 3 பக்கமும் 2 துணியை சேர்த்து வச்சு கேன்வாஸ் ஓரமாக தைச்சிக்கலாம்.
கேன்வாஸ் ஓரமாக தைச்சிக்கலாம். இந்த கார்னர் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கலாம். ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு இந்த 2 துணிக்கும் இடையில ஒரு த்ரெட்டு கொடுக்குறோம். ஊசியின் ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு தையல் போடலாம். போட்டுட்டு அந்த ஊசியை அப்படியே டர்ன் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளால கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம். இது மாதிரி இந்த சைடும் கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிக்கிறோம். ஊசியோட ஓரமாக கொடுக்குறோம். ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கார்னர் கட் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு நம்ம விட்டுருந்த நூலை இழுத்தோம் அப்படின்னா இந்த கார்னர் கரெக்டாக வந்துடும். நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நூலை இழுத்த உடனே அது அருந்து வந்துடும். இப்படி இழுத்தோன்னா அந்த கார்னர் நல்லா வரும். ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவை விட கொஞ்சம் சின்னதாக தைச்சிக்கலாம். டர்ன் பண்ணி துணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடக்கி உள்ள விட்டுக்கலாம். கேன்வாஸ் அடிப்பகுதியில் துணியை கம்ப்ளீட்டாக மடக்கி கேன்வாஸ் மேலே தைக்கிறோம். காலரோட அடிப்பகுதியில் உள்ள துணியை எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம். காலரை 2ஆக மடக்கி காலரோட சென்டர் மார்க் பண்ணுறோம். காலர் பட்டியை 2ஆக மடக்கி அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணுறோம். காலரோட வெளிப்பகுதியில் காலர் பட்டியோட வெளிப்பகுதி சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைக்கிறோம். சென்டர்லேருந்து அந்த பக்கம் தைக்கிறோம். காலரில் 1/4 இன்ச்சு தையல் வரணும். காலர் பட்டியில் நாம் ஆல்ரெடி விட்டுருந்து துணி வழியாக தைச்சிக்கலாம். காலர் பட்டி ஓரமாக தைக்கலாம். சென்டரில் இருந்தே தைச்சிக்கலாம். காலர் பட்டியில் அடியில் துணி கரெக்டாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும். காலர் பட்டி ஓரமாக தைச்சிக்கலாம். ஏற்கனவே தைச்சி தையல் மேலே தைக்கலாம். கார்னர் ஷேப் கட் பண்ணிக்கலாம். துணியை மடக்கிக்கலாம். காலர் பட்டியோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். ஷர்ட்டில் பேக் நெக்கோட சென்டர் மார்க் பண்ணுறோம். அளந்து பார்க்கலாம். ரெண்டு இன்ச் அளவுக்கு காலர் பெருசாக இருக்குது. முன்கழுத்தில் கட் பண்ணிக்கலாம். முன்கழுத்தையும் சேர்த்து வச்சு 3/4 இன்ச் அளவுக்கு சரிவு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இன்னொரு 1/4 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம்.
இன்னும் தேவைப்படுது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு சரிவு வரைஞ்சிருக்கிறேன். 2 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். அளவு சரியாக இருக்குது. கழுத்தோட வெளிப்பக்கத்தில் காலரோட வெளிப்பக்கத்தை வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம தையலுக்காக விட்டுருந்த துணியில் தைக்கிறோம் 1/4 இன்ச் அளவுக்கு. இந்த எண்டில் துணியும் கழுத்தும் கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம். சென்டரும் கரெக்டாக இருக்குது. இந்த எண்டும் கரெக்டாக வச்சு தைக்கணும். இந்த பிசுறு துணி எல்லாத்தையும் உள்ளால விடுறோம். உள்ள விட்டு ஓரமாக தைக்கிறோம். கேன்வாஸ் ஓரமாக தைக்கிறோம். இந்த எண்டு வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு காலர் பட்டி ஓரமாக ஒரு தையல் போடுறோம். காலர் பட்டியில் நாம் தைச்ச தையல்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு கீழே இன்னொரு தையல் போடுறோம். தையல் போடும்போது 1 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளால ஆரம்பிக்கிறோம். ஸ்ட்ராங் தையல் எதுவும் போட வேண்டாம். ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். இது ஜாயிண்ட் சென்டரில் வர்ற மாதிரி 1/4 இன்ச்சு இப்படி தைச்சி எண்டு வர்றதுக்கு முன்னாடி டேர்ன் பண்ணி இந்த சைடு தைச்சிடலாம். 1/4 இன்ச்சு மடக்கி தைச்சி பாக்கெட்டோட சென்டர் மார்க் பண்ணுறோம். சென்டரில் ஆல்ரெடி இப்படி தைச்சி டேர்ன் பண்ணி வச்ச பீஸை வச்சுக்கலாம். பெரிய தையல் போடலாம். 1/2 இன்ச்சுக்கு சைடில். பாக்கெட்டை 2ஆக மடக்கி சென்டர்லேருந்து ஒரு 0.3 அளவுக்கு வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். பெரிய தையல்லையே 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி தைக்கலாம். சென்டர் வரும்போது இந்த பக்கம் இப்படி டர்ன் பண்ணிக்கணும். ஷோல்டர்ல இருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். சைடில் 2.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம்.
மார்க்கிங்கில் பாக்கெட் வச்சுக்கிறோம். 1 இன்ச்சுக்கு கீழே ஓரமாக லைட்டாக சாய்வாக தைக்கிறோம். இதுதான் பாக்கெட் தைப்போம். ஒரு தையல் இல்லை 2 தையல் போடுற மாதிரி இடைவெளி இருக்கும். ஓரம் வந்ததுக்கப்புறம் அந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக பாக்கெட்டை வைக்கிறோம். பாக்கெட்டை வச்சு ஓரமாக தைக்கிறோம். எண்டில் வந்தோடனே ஊசியை நிப்பாட்டிட்டு ஷர்ட்டை திருப்பி செட் பண்ணி வைக்கிறோம். பாக்கெட்டை சுற்றி ஓரமாக தைக்கிறோம். ஊசி நிப்பாட்டி வச்சுட்டு தான் துணி திருப்பணும். எண்டு வரைக்கும் ஓரமாக தைக்கிறோம். ரெண்டு தையல் போடுறோம். அப்புறம் 1 இன்ச்சுக்கு கீழே இப்படி சாய்வாக தைச்சு முடிக்கிறோம். பாக்கெட்டில் பெரிய தையல் எல்லாமே பிரிச்சிடுறோம். .3 அளவில் மடக்கி ஓரமாக தைக்கிறோம்.